அவரே. நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஹல்லேலூயா. இங்கே வரல, மாறி மாறி போகுது. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரத்தை சுமத்தினாலும், சுமையும் பாரம்ன்ற வார்த்தைகளை இன்றைக்கி பேச போகிறோம். போன வாரத்தில் ஒரு அழைப்புக்குன்னு ஒரு சுமை இருக்குது. அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரவான்லாம் நடந்துக்கணும். ஒரு அழைப்பு, ஒரு ஆசாரியனாக அழைக்கப்பட்டால் அவன் சுமக்க வேண்டிய சுமைன்னு ஒரு சுமை இருக்குது. ஒருவன் லேவியனாய் அழைக்கப்பட்டால் அதுக்கு ஒரு சுமை இருக்குது. ஒருத்தன் சீஷனாய் அழைக்கப்பட்டால் அதுக்கு ஒரு சுமை இருக்குது. ஒருத்தன் போதகனாய் அழைக்கப்பட்டால் அதுக்கு ஒரு சுமை இருக்குது. ஒருத்தன் விசுவாசியாக அழைக்கப்பட்டால் அதுக்கு ஒரு சுமை இருக்குது. சுமக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, சுமந்துட்டோம்னா ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னு கேட்டால் உலகத்தில் எந்த இயக்கமும் சுமை இல்லாமல் இயங்கலை. நீங்கள் அதை நல்லா மனதில் வைத்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே இன்றைக்கி நிறைய பீப்புள்ஸ் கவலைப்படுற விஷயமே என்னென்னா, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம கஷ்டப்படுறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சில நேரத்தில் சில சுமைகளை நம்ம சுமந்தாதான் அவருடைய வழியில் நடக்க முடியுன்றத பிரமாணத்தை புரிஞ்சு கொள்ளணும். ரொம்ப முக்கியம். போன சீசனை போல் இந்த சீசன் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஆபிரகாம் சுமந்தார், சுமக்காமல் இல்லை, வாக்குத்தத்தத்தை சுமந்துட்டு தான் போனார். பரதேசியாக தான் தெரிஞ்சார். அந்த சுமையை அவர் சுமந்துடுறதுனால தான் 25 வருஷத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை தன் கண் கூடாவே பார்த்தாரு. அதோட ஆண்டவர் நிறுத்தலை. உன் பிள்ளை வழியாக என் சந்ததி விளங்குன்ட்டார். புரியல? வானத்து நட்சத்திரங்களை போல இருக்குன்ட்டார். அதோடு அவரை விடலை. உன் பேரை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். மறந்துடக்கூடாது, பரலோகத்தில் ஆபிரகாம் மடின்னு ஒரு இடமே இருக்குது. புரியுங்களா? ஆபிரகாமுடைய மடின்னு சொல்லியே வேதம் ஒரு டிக்ளரேஷனை பண்ணுது. அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை ஒரு மனுஷன் பெறான்னா அவன் எந்த அளவுக்கு தேவனுடைய பிரமாணத்தை சுமந்திருக்கணும், வாக்கு தத்தத்தை சுமந்திருக்கணுன்றத நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. விசுவாச பிரமாணம்னு சொல்லிடுறோம். அந்த விசுவாசத்தை எந்த அளவுக்கு ஆபிரகாம் சுமந்திருந்தார்னா இன்னைக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் தகப்பனாக மாறி இருப்பார். அதை நன்றாய் கவனித்து கொள்ளணும். ஒரு சுமைன்னா அந்த சுமைக்கு பாரம் இருக்குது. பாரம் இல்லாத சுமைகள் இல்லை. நீங்கள் சுமக்கணும்னா சுமந்து தான் ஆகணும். அதனால தான் சின்ன பிள்ளைகளுக்கு சுமக்க கற்றுக் கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் செய்கிறது கிடையாது. திடீர்னு போய் அந்த பிள்ளைய போய் காப்பி போட்டுன்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? புரியல? திடீர்னு அந்த பிள்ளைய போய் நீங்கள் ஒருத்தர் பெரியவங்க வந்திருக்காங்க ஸ்தோத்திரம் சொல்லுனேன் இருக்கிறப்ப வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் பழக்கி விட்டுருக்கணும். திடீர்னு போய் அந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறப்ப தான் போய் எல்லாத்துக்கும் தோத்திரம் பண்ணு, அது புது தோத்திரம் பண்ணும். புரியல? எல்லாமே நம்ம வீட்டில் பழகிற சுமைகள் தாங்க பழக்கம். புரியல? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போகிறாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு எல்கேஜிலேருந்து ஒரு சுமை தொடங்குது. பறந்துக்கிடக்கூடாது. இந்த வெளி வெயிட்டை நம்ம பார்த்து எஜுகேஷன் இடம் போட்டுறாதீங்க. +2 போனோன்னா 2 நோட்டு எடுத்துகிட்டு போவான். புரியுங்களா? நான் சொல்லுவேன், அவ்வளோ நோட்டு எடுத்துகிட்டு போனதெல்லாம் கணம் கிடையாது. இந்த 2 நோட்டு எடுத்துகிட்டு போனால் பாருங்கள், அதான் கணம். அதோட PhD பண்ணுவான் பாருங்கள். மறந்துடக்கூடாது. வீடு பூரா புஸ்தகம் வச்சுருப்பான். புரியுங்களா? அவன் சுமக்கிற சுமை அவ்வளோ சுமை. அதனால் கடவுள் நமக்கு சில சுமைகளை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த சுமையில் பாரம் இருக்கும். பாரம் இல்லாத சுமைகள் 1 யோவான் 5:3 சொல்கிறாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போ பாரம் இருக்குது, பாரம் உண்டு. அதை நல்லா மனதில் கொள்ளுங்க. ஒரு யோக்குன்னா அந்த யோக்குக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. ஒரு சுமைன்னா அந்த சுமைக்குன்னு ஒரு எடை இருக்குது. அதை நிச்சயமாக நம்ம சுமக்கணும். சுமக்க முடியாத ஒன்றையும் தேவன் நம்மேல் சுமத்துவது இல்லை. 10 கற்பனைகளே சுமைதான். அது தெரியுமா உங்களுக்கு? 10 கமாண்ட்மெண்ட்ஸு என்னதான் சொல்லுங்க? சுமைதான். எப்படி சொல்கிறேன்? பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. என்னங்க? சரி, இப்போ இந்த கற்பனை யார் மேலே வந்துருச்சு? ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்துருச்சு. எல்லாரும் என்னைக்காவதுனால அப்பாவா அம்மாவா ஆக போகிறாங்க. ஆனவங்க இருக்கிறாங்க, ரைட். உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் ஹானர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கற்பனை உங்களுக்கு லகுவானது. உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் ஹானர் பண்ணலன்னா அந்த கற்பனை உங்களுக்கு பாரமானது. புரியுதா இல்லையா? கற்பனைக்குள் இருக்கிறவனுக்கு அது இலகு, கற்பனை மீறுகிறவனுக்கு அது பாரம். உங்கள் பேரண்ட்ஸை
நீங்கள் கணம் பண்ணுறதுனா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் போய் சிலுவை வாங்கிட்டு 500 ரூபா காசு திருடிட்டு வரதெல்லாம் இல்லை, பிடிங்கிட்டு வரதெல்லாம் இல்லை. இதுக்குன்னே போவாங்க பாருங்கள். அம்மாவை பார்க்க போனோம் கிளம்பே அப்படின்னு வாங்க, நேராக போவாங்க. நேராக போய் முழங்கால் போட்டு அந்த சிலுவையை வாங்கி இல்லை ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி அவங்க கையிலேருந்து அப்போலேருந்து தான் வாங்க. நானும் கடைசியில் 500 ரூபா வாங்கினேன். புரியல? இது பேர் ஆனரிங் கிடையாது. யார் சொன்னா? டெய்லி ஃபோன் பண்ணி அம்மா சாப்பிட்டியா, தூங்கியா, சரி சரி வச்சிரு, அது பேர்லாம் கிடையாது. அன்போடைய லக்கணம் தெரிஞ்சுன்னா ஹானருடைய லக்கணம் தெரியும். ஒரு அமைச்சர் ஒரு பேட்டியில் இப்படி சொல்கிறார், எங்கள் வீட்டில் எல்லாத்துலேயும் மூத்தது எங்கள் அப்பா இறந்துட்டார், எங்கள் அம்மா தான். நாங்கள் எங்கள் வீட்டு காரியமாக எந்த விஷயம் செஞ்சாலும் முதல்ல போய் அம்மாட்ட தான் கேட்போம். அது செய்யின்னு சொன்னால் செய்வோம், செய்ய வேணான்னு சொன்னால் அதில் 1000 கோடி நஷ்டமானாலும் செய்ய மாட்டோம். சொல்லுங்க, 1000 கோடி. ஒரு உலகத்தில் இருக்கிறவன் இப்படி பேசுகிறப்ப ஒரு கடவுளுடைய புள்ள ஒரு தகப்பனையும் தாயும் ஆனர் பண்ண முடியலையே, அப்புறம் பிரமாணத்தை நீ மீறும் போது எப்படி தான் இருக்கும்? பாரமாக தான் இருக்கு. எப்போ பாரமாகும்? ஓம் புள்ள பெருசாகி ஒன்றை கணம் பண்ணாம இருக்கிறப்பதான் அது எப்படி இருக்கும்? சொல்லுங்க, பாரமா இருக்கும். ஆண்டவர் எவ்வளோ அழகா கற்றுக் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா இந்த ஏதாவது அவங்களுடைய பிறந்த நாட்கள் மாதிரி வரும்பொழுதெல்லாம் அவங்க நல்லா நட உடைகளாக நல்லா இருக்கிறப்ப அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் வெளியே அதிகமாக நடைமுறை இல்லாத காலத்தில் அந்த பிறந்த நாட்கள் வரும்போது அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே யோசிச்சுட்டேன் ஒரு நாள், நான் மறந்துடுவேன். அவங்க பிறந்த நாளைக்கு அவங்க தான் என்னை ஃபோன் பண்ணி, புரியல, இன்றைக்கி என் பிறந்த நாள் ஜெபம் பண்ணி விடுவாங்க. சரின்ட்டு ஒரு பிறந்த நாளைக்கு என்ன பண்ணேன், அவங்க கையில் ஒரு தொகை பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு, அம்மா நீ லீனா கூட்டு போய் ட்ரெஸ் எடுத்துங்க அப்படின்ட்டேன். போயிட்டேன். ஒரு வாரம் எங்கள் அம்மா என்கிட்ட பேசலைங்க. எனக்கு எதுக்கு பேசலைன்ற விளக்கமும் எனக்கு தெரியல. சரின்ட்டு எல்லாட்டையும் நல்லா பேசுகிறாங்க, என்ன பார்த்தா மட்டும் முகநாடியே மாறுது. ஏன்டா அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய், அம்மா என்னம்மா ஏம்மா ஒரு மாதிரி கோபமாக இருக்கா? ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை போட, சொல்லுமா என்னம்மா. டே எனக்கு காசு எவ்வளோ வேணாலும் இருக்குது, நீ கொடுக்குற காசு எனக்கு தேவையில்லை. என் புள்ள எனக்கு அன்போட, அது 100 ரூபாயா இருக்கட்டும் 200 ரூபாயா இருக்கட்டும், அவன் திராணிக்கு தக்கதை எனக்கு செய்கிறான் பார்த்தியா, அதை காட்டிலும் எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே. உண்மையாக அவ்வளோ மனதில் அந்த வலி இருந்துச்சுங்க. இப்போ என் மாவா என்கிட்ட வந்து உனக்கு வந்து, அப்பா இந்தாங்க பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கினா 500 ரூபா காசு 5000 ரூபா காசை கொடுத்தா எனக்கு எப்படி இருக்குன்றீங்க? எனக்கெல்லாம் விண்ணுன்னு ஏறிடும். என்கிட்ட காசுலையே படி மேலே அப்படின்ற ஒரே வார்த்தை. இப்போ அதை மாதிரி சொல்கிற மாதிரி இன்னும் பிள்ளைகள் வரல. இப்போ அதை சொல்கிறப்ப தான் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா எப்படி சுமந்தாங்கன்றது. புரிஞ்சா இல்லையா? ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. உன் பேரண்ட்ஸை நீ ஹானர் பண்ணலன்னா கடவுள் வேற ஆளை வச்சு உனக்கு ஒரு பாரத்தை கொடுத்து கத்து கொடுப்பார். ஒவ்வொரு பிரமாணமும் அப்படிதான், ஒவ்வொரு பிரமாணமும் அப்படிதான். வாங்க இப்போ பொய் சொல்லாதிருப்பாய, போ வாங்க பொய் சொல்லாதிருப்பாயாக. கடவுள்கிட்டே பொய் சொன்னவங்களாம் இங்கே இருக்கோம் பாருங்க, சொல்லுங்க. கடவுள்கிட்டயே பொய் சொன்னவங்க இருக்கிறோம், பாஸ்டர்கிட்டயே பொய் சொன்னவங்களாம் இருக்கிறோம், கணவன்கிட்ட பொய் சொன்னவங்க இருக்கிறோம். வாய் திறக்க மாட்டேன்றீங்களே, நான் சேர்த்து தானே உங்களோட சேர்ந்து நானும் தானே வரேன், இப்படில கொஞ்சம் என் கூடயாவது சேர்ந்து வாங்கலை, அப்படியாவது எல்லா வாயும் திறக்குதான்னு பார்க்குறேன். மனைவிட்ட பொய் சொன்னவங்க நிறையா பொய் சொன்னவங்க இருக்கிறோம். முதல்ல கூட என்னங்க அந்த தலையாட்டுறீங்க, நிறைய பொய் சொன்னவங்க இருக்கிறோம்.
எங்கே இருக்கிற? தோதா திருமலையில் இருக்க. எனக்கே சொல்லுவாங்க. காலையில் ஆட்டோவுக்கு நிற்கிறேன். எப்பா எங்கப்பா இருக்கிற அப்படின்னா, பாஸ்டர் வளைஞ்சிட்டான் பாருங்கன்றான். எங்கடா வளைஞ்சிட்டான்னு நானும் பார்க்குறேன். புரியல? ஆமாங்க, தெரியுதா இல்லையா அப்படின்றான் என்கிட்ட திரும்ப. அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கலைங்க. சரி, அப்படியே அமைதியாக காலையில் ஆண்டவர் சொல்கிறார், படிப்பினை கற்றுக்கொள் அப்படின்றார். சரி, ரைட்டு. அமைதியாக இருந்தேன். வரவே இல்லைங்க. 15 நிமிஷம் வரல, 20 நிமிஷம் வரல. முதல் தெருவுலேருந்து என்னுடைய 3வது தெருவுலேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். என் சூட்கேஸை தூக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். மெயின் ரோட்டில் வந்து நிற்கிறேன். எப்படி இருக்குன்றீங்க? என்னை பார்த்துட்டிங்களான்னு கேட்டிருக்கான். யார? என் வண்டி தெரியுதா இல்லையான்னு கேட்குறான். மஞ்சள் கலர் பெயிண்ட்டு தெரியுதா இல்லையான்னு கேட்குறான். அதாவது ஆட்டோவுக்கு மஞ்சள் கலர் பெயிண்ட்டுன்னு எனக்கு சொல்லி கொடுக்குறான். புரியுங்களா? பாருங்கள், இத்தனையும் கேட்டு மெயின் ரோட்டுக்கு வரேன். வண்டியே வரல. சரி, வேறு வண்டியை பிடிக்கலான்னு நினைக்கிறேன். சர்ட்டு வந்து என்ன பாச, அது திடீர்னு பெட்ரோல் போட்டுச்சு. ஏறுங்க, மணி ஆயிடுச்சு, ஏறுங்க அப்படின்றான். யாருக்கு நினச்சேன். சரி, ரைட்டு, பரவாயில்ல, நமக்கு நிறையா கற்றுத்தரோம். இப்படி யோசிச்சு பார்த்தேன். அதை யோசிச்ச உடனே லீனா ஒரு சாமான் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. அந்த சாமான் வாங்க போனப்போ அந்த இடத்துல ஒரு பிரதர் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். சாமான் வாங்க மறந்துட்டேன். தெருக்குள்ளார நுழைஞ்சிட்டேன். ஃபோன் அடிச்சிச்சு. சொல்லு என்ன அப்படின்னேன். வாங்கிட்டீங்களான்னுச்சு. ஐயோ, வந்துடுறேன். வாங்கிட்டீங்களா இல்லையான்னுச்சு. என்ன சொல்கிறது? வாங்கினேன்னு சொல்கிறதா, வாங்கிட்டேன்னு சொல்கிறதா? நான் சொன்னேன் வாங்கிட்டேன் அப்படின்னேன். சீக்கிரம் வாங்கினுச்சு. நேராக எங்கள் முகதோத்தரில் இருக்கிற நேராக எங்கள் கடைக்கு, இந்த சொல்லுவான் சகோ கடை, நேராக போயிட்டு, யோ இருக்காயா அண்ணே இல்லைண்ணே அப்படின்னா. ஆஹா, தொலைஞ்சோண்டான்னு சரி சல்லுன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்து நேராக குரு ஸ்டோருக்கு போனேன். சரியான கூட்டம். நான் சொன்னேன், எடுத்துகிட்டு போட்டு பில்லு போட்டு வைங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் இவ்வளோ பறக்குறீங்க? நான் ஒன்றும் இல்லையா, கிளம்புறையா? நேராக வண்டியை வரட்டிக்கிட்டு நேராக தெருவுள்ளார வந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் ஏன் லேட்டு? அட நீ வேற. இந்த அன்பின் மகேஷ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே கூட்டம், எங்கிட்டு போகிறேன்னு தெரில. எங்கள் 2வது கிராஸ் அவங்க ஆஃபீஸு. புரியல? போயிட்டான். சொல்லிட்டேன். ஆனால் மனசு என்ன செய்யுது? ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. திரும்ப வாபஸ் வாங்கினாலும் பிரச்சனை. ஆமாம், வரக்கூடாது. இப்போ நன்றாக நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ ஒரு பிரமாணமாய் அது நம்ம மேலே இருக்கிறப்ப அது லகுவாக இருக்கும். ஆனால் அந்த பிரமாணத்தில் நம்ம இல்லைன்றப்ப மீறப்ப அந்த நேரத்துக்கு வேணால் சுகமாக இருக்குமே தவிர அதன் பிறகு அதன் பாரம் மிகவும் கடினம். அறிஞ்சிருந்தீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள், உணர்ந்திருந்தீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்களேன், உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நானே, என்னையின்றி வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல். நம்மளாம் கத்தோலிக்கர்கள் தானே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் முதல்ல கூடாது. புரியல? ஆமாம், ரைட். இப்போ இதை வைங்களேன், இந்த பிரமாணத்தை வைங்க. எத்தனை பேரை கடவுளுக்கு மேலே வச்சு பார்த்துருக்குறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் காலில் போய் விழுந்துருக்குறோம்? புரியல? எத்தனை பேர் காலில் போய் விழுந்து? புரியல? நம்ம ஆளுக்கு எத்தனை பேர் காலில் விழுந்துருக்காங்கன்னு தெரியல. புரியல? நான் சொல்லுவேன், அப்பா அம்மா காலில் கூட நீ விழக்கூடாது. முழங்கால் போட்டு அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிக்கலாம். அப்பா அம்மா காலில் கூட என்ன செய்யக்கூடாது. என்னங்க பவுல போஸ்தான் தன் காலில் விழுந்தவங்களை பார்த்து சொல்கிறான், ஏய் எந்திரியா, யார் காலில் விழுவுற? நானும் உன்னை போல பாடுள்ள மனுஷன்டான்றார். நம்ம ஆயப்ப காலில் விழுந்தால் தான் விடுறாங்க. மறந்துடக்கூடாது. இன்னும் உழுவாமல் இருக்கிறான், இன்னும் உழுவாமல் இருக்கிறான், இன்னும் உழுவாமல் இருக்கிறான், இன்னும் உழுவாமல் இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. அந்த உழுவுறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க. அந்த உளுந்த பிறகு தான் சரி சரி நல்லா நல்லா அப்படின்வாங்க. அதுவும் முகம் பார்த்து சொல்ல மாட்டாங்க பாருங்க. நல்லா நல்லா பொழைச்சிப்போ, எழுந்திருப்போ கூட. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. நம்ம தமிழ் கலாச்சாரம் ஒன்று சொல்லுவாங்க, கணவனே எதுக்கு சொன்னாங்கன்னு தெரிலங்க எனக்கு. புரியல? எப்படி அவர் கண் கண்ட தெய்வமாக இருப்பார்? தேவசாயம். அவன் யாரு? தேவசாயம். புரியல? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ அந்த முதல் கற்பனையை மீறுறது எல்லா கற்பனைக்கும் சமானங்க. எல்லா கற்பனையுமே மிஸ் ஆயிரும்.
நீங்கள் ஒன்று வேணாம், 10 கட்டளைகளை ஒரு கட்டளை மிஸ் பண்ணுங்க, ஒரு கட்டளை மிஸ் பண்ணுங்க, டோட்டலாக எல்லா கட்டளையும் மிஸ் ஆயிரும். எல்லாமே மிஸ் ஆயிரும். நான் இதை கை கொண்டேன் அதை கை கொள்ள அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் இதை கையை கொண்டு தான் கட்டாயமாக அதை கை கொள்வீங்க, இதை கை கொண்டு தான் கட்டாயம் இதை கை கொள்வீங்க. இதை கை கொள்வது கஷ்டமாக இல்லைன்னா ரொம்ப இலகு. ஆனால் மீறுகிறவர்களுக்கு கட்டாயம் பாரமாக இருக்கும், கட்டாயம் துக்கமாக. ஏங்க ஆபிரகாம் எடுத்துங்க, ஆபிரகாம் பாட்டு ஒழுங்காக போயிட்டுருக்காரு இல்லைங்க, ரொம்ப பாருங்கள். அவருடைய பிரயாணத்தை பூரா நீங்கள் நல்லா கவனிச்சுருவாங்க. நல்லதாக இருக்குது, நல்லா போயிட்டுருக்காரு. இப்போ தேவையில்லாத அவர் மேலே சுமத்தப்படுது. இப்போ மனைவி சொல்கிறா, எவ்வளோ காலத்துக்குனா நான் பிள்ளை இல்லாமல் உட்காந்துருக்கிறது, வீட்டில் இருக்க பையெல்லாம் ஓடுறான் விளாட்றான். அந்த அம்மா என்னெல்லாம் அழுதுச்சோ தெரியல, புரியல, மறந்துடக்கூடாது, என்னெல்லாம் கூத்தடிச்சிச்சோ தெரில, எல்லாம் அழுது சாதிச்சு இப்போ அவன் மேலே அந்த பிரமாணத்தை தூக்கி அந்த நிலைப்பாடை அந்த சுமையை தூக்கி மேலே வைக்கிது. இப்போ சுமையை வச்சவளுக்கு பெருசாக தெரியல, ஆனால் சுமையை வாங்கினான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவனுக்கு கடைசி வரைக்கும் ஆகாராலையும் இஸ்மவேலாலையும் துக்கம்தான் இருந்துச்சு. ஆகாராலையும் இஸ்மவேலா என்னதான் இருந்துச்சு சொல்ல மாட்டேன்றீங்களே. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு தேவ பிரமாணத்தில் நடக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை சுமக்கிறவர்களாக இருந்தால், மற்ற சுமையை நம்மளால் சுமக்கவே முடியாதுங்க, முடியாது. பாருங்க, நல்லா போயிட்டு இருந்தான் மனுஷங்க, நல்லா போயிட்டு இருந்தான், நல்ல வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டான், விசுவாசத்தில் பயணிக்கிறான், எவ்வளோ விஷயத்தை சந்திக்கிறான், எல்லாத்தையும் சந்திக்கிற மனுஷனால இந்த ஒரு சுமை அவன் வாழ்க்கையில் வந்த பொழுது சுமத்தினவளே குற்றப்படுத்தினாள். சுமத்தினவளே அவன்கிட்ட பேசுறா, உன் மடியில் தந்தன்ல அவர் இருக்கால என்ன அசட்டை பண்றா. அவன் பார்த்தான், அன்னைக்கு அது லெகுவா இருந்துச்சுங்க. அன்னைக்கு என்ன லெகுவா இருந்துச்சுன்னா அவன் சொல்லிட்டான், உன் மனசுக்கு இஷ்டப்படி செஞ்சுட்டு போ அப்படின்னு போயிட்டான். புரியல? ஏன்னா அவன் சுமந்ததுனால கஷ்டமா இருந்திருக்கும், அவன் சுமத்தினால அவனுக்கு கஷ்டமா தெரியல. ஆனால் இஸ்மவேல் பிறந்த பிறகு, இஸ்மவேல் பிறந்து அந்த 20 ஆண்டுகள் கழித்து அங்கே ஈசாக்கு பிறந்த பொழுது சுமையுடைய வலு அதிகமாயிருச்சு, முடியல அவனால். அங்கே அந்த இஸ்மவேல் ஈசாக்கை அசட்டை பண்ணுறதை பார்க்குறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியலை. இப்போ சொல்கிறா, புரியல, யார்? சாரா சொல்கிறா, அவனை அனுப்பிவிடு, அவனை அனுப்பிடு அப்படின்னு. ஆபிரகாமுக்கு அது துக்கமாக இருந்துச்சு. கர்த்தர் பேசுகிறார் ஆபிரகாம்கிட்ட, உன் மனைவி சாரால் சொல்லுகிறபடியே செய்யான். என்னவா? எனக்கு ரொம்ப கஷ்டங்க அந்த இடம். உன் புருஷன் ஆபிரகாம் சொல்கிறபடியே செய்யின்னு சொல்லியிருந்தா அன்றைக்கி ஆகார் தொற்றுப்பாளா? இதை தேவன் பாடமாய் கொடுக்குறார், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு அது என்னவா இருந்துச்சு? சுத்தமாக சொல்லுங்க, துக்கமாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன், தேவனுடைய கற்பனைகள் ஒரு நாள் உங்களை துக்கப்படுத்தாதுங்க, தேவனுடைய கற்பனைகள் ஒரு நாள் உங்களை வியாதிப்படுத்தாது. ஆனால் நீங்களா தேவையில்லாத உன்னை சுமக்கிறது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை துக்கப்படுத்தும், உங்களை வேதனைப்படுத்தும், உங்களை சஞ்சலப்படுத்தும், உங்களை அவமதிக்கும். நான் சொல்லுகிறேன், பாரத்தில் வேணால் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் சுமை சுமையே. நான் சொல்கிறேன், சுமை சுமைதான், புரியல? இந்த சுமையை சுமக்கிறவன் பாக்கியவான். சுமக்கணும், சுமந்தாகணும். அந்த கற்பனையை நாம் சுமக்கிறதிலே இருக்கிற லெகுவை வேதமே சொல்லுது, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் சுமை லெகுவாயும் மெதுவாயும் இருக்கும். அது தேவனுடைய கற்பனைகளே. பிரைஸ் எல்லாம். இப்போ நம்ம என்ன நிலையில் இப்போ இந்த காரியத்துக்குள்ளார போக போகிறோன்றதான் இப்போ முக்கியம். இப்போ அந்நிய கலசத்தை எடுத்துட்டு போன, ஆமாம், ஆரோனுடைய 2 பிள்ளைகளும் பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவதூதனால் அடிக்கப்பட்டு செத்து போனாங்க. இப்போ தூப கலசத்துக்கும் அந்நிய தூப கலசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்நிய தூப கலசம் அப்படின்றப்ப தேவனுடைய, அதாவது எங்கே நெருப்பு இருந்துச்சோ அந்த பலிபீடத்தில் இருக்க நெருப்பை தான் அவங்க தூபத்துக்கு என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். வெளியே இருந்து எந்த அக்கினியும் கொண்டு வரப்படவே கூடாது. இப்போ வெளியே இருந்து உன்னை கொண்டு வரான். நல்லா கவனிச்சு பாருங்க,
பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இப்போ அந்த பிரமாணத்தை அசட்டை பண்ணுகிறது எவ்வளோ பெரிய பாவம். அப்போ இந்த பகுதியில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம சரியான வழியில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு சொல்கிறாரு. என்னுடைய பாரம், நான் உன் மேலே வைக்கிற பாரம் உன்னை அழுத்த போகிறதில்ல, உன்னை அழிக்க போகிறதில்ல. அந்த பாரம் உன்னை சரியாக நடத்த போகுது. இப்போ நீங்கள் பாருங்களேன், ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா இஸ்மவேல் போன பிறகு ஆபிரகாமுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அது வரைக்கும் அவனுக்கு அவன் சுமதான், அது வரைக்கும் அவனுக்கு அவன் சுமதான். ஆனால் இஸ்மவேலும் ஆகாரும் போன பிறகு ஆபிரகாமுடைய லைஃப்பில் பாருங்களேன், ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பான். ஒரு பெரிய அடுத்த கட்டம். ஈசாக்குடைய ஜெனரேஷனை ஃபிக்ஸ் பண்ண போகிறான். அடுத்த நிலையை பலி கொடுத்து ஆண்டவிடத்தில் வாக்கு தத்தத்தை உரித்தாக்க போகிறான். கன்ஃபர்மேஷன் கொண்டு வர போகிறான். விசுவாசத்தினுடைய சோதனையில் ஜெயிக்க போகிறான். அடுத்த நிலை அடுத்த நிலை அடுத்த நிலை. அவனுடைய நிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங்கில் இருக்கும். நான் சொல்கிறேன், சில சுமை உங்களை மேலோங்க விடாது, கீழே இழுத்து கொண்டு போய் வச்சுக்கும். ஆனால் சில சுமை உங்களை அப்படியே ஸ்விங் பண்ணும் பாருங்க, மேலே கொண்டு போய் சேர்த்துடும். அது மேலே கொண்டு போய் சேர்த்துனா மேலே கொண்டு போய் சேர்த்துடாது, வந்துடக்கூடாது. உங்கள் அந்த ஸ்விங்கே வேற, அந்த நிலைப்பாடே வேற, அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். அதுதான் தேவனுடைய கற்பனை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் நல்லா சோறு போட்டவங்களாம் உங்களை அல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் அம்மாவை படுக்க வச்சு கஷ்டப்படாமல் அவங்களுக்கு மனநோகாமல் அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தம் வராது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம். அம்மா அப்பா பெட் ரிட்டர்ன்ஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்து அவங்களை பாதுகாத்து கொண்டேன்னு சொல்கிறவங்களோ ஒரு அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், இன்னும் வரலையான்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் கிடைக்காது. வரக்கூடாதுன்னு நினைங்க, வரக்கூடாது. நல்லா இருந்துட்டு சந்தோஷமாக பரலோகம் போட்டு திரும்பி பார்க்குது பாருங்கள் ஒரு டாக்டர், வரக்கூடாது. புரியல? ஆமாம், அதாவது அவங்க மரண துளியில் இருந்தாலும் அவங்களுடைய நிலையில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறாமல் செய்யணும். ஒரு வேலைக்காரி போட்டேன், அது பார்த்துக்கலாம், செஞ்சீங்கன்னா நீ பாக்கியவான். அல்லேலூயா. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறீங்கன்னா பெரிய பாக்கியவான். இந்த காட்டிலும் உங்கள் மாமனார் மாமியாருக்கு செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் ரொம்ப பாக்கியம். இதெல்லாம் கடமை. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கற்பனையின்படி வாழ்கிறது தான். நான் திரும்ப சொல்கிறேன், அதாவது அன்பு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிரிக்கிறது அன்புன்னு நினைக்கிறாங்க, ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறது அன்புன்னு நினைக்கிறாங்க. மறந்துடக்கூடாது, புரியுங்களா? சந்தோஷமாக வச்சுக்கிறது அன்புன்னு நினைக்கிறாங்க. சார் ராங், தவறு. உங்களுக்கு இயலாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலையில் உங்களை சப்போர்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அதெல்லாம். ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நபர், அவ்வளோ கடன் பட்டார் பிஸ்னஸில். ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருக்காரு. பார்த்தீங்கன்னா மனைவி வரா, என்ன இது மாதிரியாவே இருக்கிற, ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்ற. ஒன்றும் இல்லை, என்ன ரொம்ப லாஸ், ஒன்றும் பண்ண முடியல. உடனே போனால் பீரோவை திறந்தா, தன்னுடைய நகைகள்லாம் எடுத்தா, புரியுங்களா, எல்லாத்தையும் அள்ளி கையில் கொடுத்தா. போய் முதல்ல நீ சந்தோஷமாக திரும்பி வரக்கூடிய வழியை மட்டும் பார்த்துட்டு வா. இதை நான் என்றைக்கு வேணாலும் சம்பாதித்து விடுவேன், ஆனால் உன்னை சம்பாதிக்க முடியாது, போ அப்படின்னா. அப்போ தான் அவனுக்கு தெரியும் தான் மனைவியுடைய அன்புனா என்ன. இதுக்கு இன்னொரு ஆள் இருக்கு. தன் வருமானத்துக்கு மிஞ்சி கடன் வாங்கி, அது பேர் ஒரு சுமை. தன் வருமானத்துக்கு மிஞ்சி கடன் வாங்கி தான் மனைவி சண்டை போடுவான்றதுக்காக அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து, கடைசி நாட்களில் கடன்காரன் வீட்டு வாசப்பல்ல வந்து நின்று சண்டை போடும் பொழுது, ஐயா உன் சம்பளம் என்னையா அப்படின்னு கேட்கும் பொழுது, என் சம்பளம் இவ்வளோதாண்டி. ஐயா வீட்டை விட்டு போகும்போது நீ ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தா நீ ஆர்டிஓ மாதிரி போனையா, ஆனால் நீ கடைசியில் உள்ளார தலையாரின்றது எனக்கு இப்போ தானையா தெரியும். வரக்கூடாது, நீயும் கேட்கல நானும் சொல்லலை, நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்,
இருந்தாங்க, நம்ம சபையில் இருந்தாங்க. புரியல? மனுஷன் வேதனைப்பட்டு கிட்னி 2 ஃபெயிலியர் ஆகி அவ்வளோ வேதனை, வீடு பூந்து 2 பேர் அடித்து பார்த்தீங்கன்னா மன வேதனை, மன உளைச்சல். இந்த ஊரை விட்டே மாறி போனால் நல்லா இருக்கணும், இங்கேருந்து புறப்பட்டு மெட்ராஸுக்கு போய் அவ்வளோ கஷ்டம். மனைவிட்ட தன்னுடைய வருமானத்தை சொல்லலை, கணவன் தன்னுடைய நிலையை மனைவிக்கு சொல்லலை, கடன் மேலே கடன், சுமன் மேலே சுமை. அங்கே போய் அங்கே வியாதிப்பட்டு மரணத்தில் இருந்து மறித்து, புரியல, எல்லாமே இழந்து போச்சுங்க. ஒரு சுமை எதை சுமக்கணும்னு இருக்குதுல்ல, பார்த்தீங்களா? தன்னால் உன்னை சுமக்க முடியலன்றப்ப அது எவ்வளோ பெரிய வேதனையை கொண்டு வருது பார்த்தீங்களா? நன்றாக புணர்ந்து கொள்ளுங்க. சாதாரண விஷயம் இல்லை. குடும்பத்துடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தை நடத்துகிற பெண்மணிகள் தேவை இன்னைக்கு. புரியல? மீதம் எடுக்கிற பெண்மணிகள் தேவை. அப்படியே மனைவி கேட்டாலும் மனைவிக்கு தன்னுடைய வறுமை, தன்னுடைய நிலையை உணர்த்துகிற புருஷன் தேவை. வந்துடக்கூடாது, நம்முடைய வருமானம் இவ்வளோதான், நம்முடைய குடும்ப நிலை இதுதான், இப்படி தான் வாழ முடியும், இதை வச்சா தான் வாழ முடியும், கடன் இல்லாமல் வாழணும், நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் தெரியாதுன்ற புரிய வைக்கிற புருஷன் தேவை. புரியுதா? நீ கவலைப்படாடி, வாங்கிட்டு வரேன் விடு, புரியுதா? அதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்ற மனநிலைக்குள்ளாரே உங்கள் பிள்ளைகளையும் தள்ளி விடாதீர்கள், நீங்களும் சிக்கி கொள்ளாதீர்கள். நான் சொல்லுகிறேன், இதை போல வலிமையானது எதுவுமே கிடையாது. கடனை போல ஒரு வலிமையானது, உயிர் எடுக்கக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடலில் நுழையிற பாய்சன் போல அது. குடும்பமே போயிடுச்சுங்க. நான் சொல்கிறேன், நான் சுமக்க வேண்டியதை சுமத்துகிறவர் தான் என் தேவன். என்னால் சுமக்க முடியாத ஒன்றையும் என் தேவன் என் மேலே சுமத்துகிறதே கிடையாது. நானா சில விஷயத்தை என் விருப்பத்துக்காக, என் ஆசைக்காக, என் இச்சைக்காக நான் சுமந்துறனால அதற்கு தேவன் அதற்கு உடந்தையானவரும் அல்ல. நீ எதை சுமந்தியோ அதை நீ தான் இறக்கி வைக்கணும். ஆனால் தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இது மிகவும் ஒரு வெளிச்சமான நேரம். நான் சொல்கிறேன், ஒரு பிரமாணத்தில் நடக்கிறதுன்றது கஷ்டமாக உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் பிரமாணத்தில் இல்லைன்னு தான் அர்த்தமே தவிர நீங்கள் பிரமாணத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் பிரமாணத்தில் இருக்கிறது போல லெகு, அதை போல ஒரு மெது வேறு எந்த சுமையிலையுமே கிடைக்காது. நீங்கள் வருத்தப்பட்டு தான் வேறு சுமையெல்லாம் சுமக்கணும். ஆனால் இந்த சுமையை நீங்கள் சந்தோஷமாக சுமந்துட்டு போகலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த சுமையை நீங்கள் சந்தோஷமாக சுமந்துட்டு போகலாம். யோசிச்சு பாருங்கள், இப்போ கடன் இல்லாதவனை பாருங்கள், சந்தோஷமாக இருப்பான். அவனுக்கு தூங்குனா கண்ணு முன்னாடி ஐசிஐசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எதுவும் ஓடாது. புரியுங்களா? கண்ணை மூடுவான், அவன் நித்திரை இன்பமாக இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவன் நித்திரை இன்பமாக இருக்கும். அவனை பற்றி கவலையே போட மாட்டான். இல்லைன்னா எல்லா பேங்க்கும் ஓடும் தலைக்கு மேலே. புரியுது? நிம்மதியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான். அதே போல தான் தேவன் நமக்கு கஷ்டப்படுத்துகிற எதையும் நம்ம கையில் கொடுக்கலங்க. நம்மளை வழி நடத்துகிற கற்பனையை தான் நம்மளை கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது 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 முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் திராணி இல்லாதவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கேட்குறான் ஒருத்தன், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். ஃபினிஷ் பண்ணிட்டார். எல்லாமே இதில் அடங்கிருச்சுட்டார் ஒரே வார்த்தையில். இப்போ பாருங்க, இப்போ எல்லாமே எந்த பைண்டிங்கில் இருக்குன்றீங்க? எந்த பாண்டிங்கில் இருக்குது? லவ் பாண்டிங்கில் தான் இருக்குது. காடை உண்மையாக நான் லவ் பண்ணேன்னா கட்டாயமாக என் ஃபேமிலியை உண்மையாக லவ் பண்ணுவேன். என் ஃபேமிலியை உண்மையாக லவ் பண்ணேன்னா என் நெய்பர்ஸை நான் உண்மையாக லவ் பண்ணுவேன். அந்த லவ் பாண்டிங் கிளியராக இருந்துச்சுன்னா சுமை லகுவாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பாரமாக இருக்கா? பாரமாக இருக்கிறத இறக்கி வைங்க, பாரம் இல்லாததை தூக்கி வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். பாரமானது பாவம், பாரமானது நான் விரும்பினது. ஆனால் பாரம் இல்லாதது. பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. பாஸ்டர் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கெட்டவங்க பாஸ்டர். அவங்க வஞ்சக கண் உள்ளவர்கள். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் நெய் வச்சு பார்க்குறவங்க. அவங்கள நான் கணம் பண்ணணுமா? எஸ். கற்பனையை வலிக்காமல் பின்பற்றணும்னு நினைக்காதீங்க, வலிச்சோடு தான் பின்பற்றணும். உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு எந்தவித விஷயத்தையும் செஞ்சிருக்கலாம், ஆனால் யுவர் ஃபாதர் யுவர் மதர், நீ செய்ய வேண்டியதை பிரமாணத்தின்படி செய். அவர்கள் பிரமாணத்தை மீறி இருக்கட்டும், பிரமாணத்தை தவிர்த்து இருக்கட்டும், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது பிரமாணத்தில் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமா. ஹானர் யுவர் பேரண்ட்ஸ், லவ் யுவர் காட், லவ் யுவர் ஃபேமிலி, லவ் யுவர் நெய்பர். பிரைஸ் தி லார்ட். பச என் பொண்டாட்டி எனக்கு கீழ்ப்படியவே மாட்டேன்றான், அடங்கவே மாட்டேன்றான். என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யணும், லவ் பண்ண, அவ்வளோதான். என்ன பண்ண? எப்படி பாச லவ் பண்ணுறது? பைபிள் உள்ள மாதிரி லவ் பண்ணு. புடவை கடை வாங்கி கொடுத்து ஏமாத்தாத, தோடு கீடு வாங்கி கொடுத்து ஏமாத்தாத, கொலுசு கிலுசு வாங்கி கொடுத்து ஏமாத்தாத, மறந்துடக்கூடாது. வேதத்தின்படி லவ். ஹல்லேலூயா. அவள் வாலிபலாக இருக்கும் பொழுது நீ நேசிக்கிற நேசம் பொய். அவள் வயசான பிறகு எந்திரிக்க முடியாமல் இருக்கிறாளே, அப்போ அவளுக்கு ஒன்று தண்ணி கொடுக்குற பற்றியா? அதான் தஸ் ஒரிஜினல் லவ், அதான் டிவைன் லவ். ஹல்லேலூயா. புரிகிறதா இல்லையா? பச மாட்டேன்றார். சரி, என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை, கீழ்ப்படி, நேசம் தானா வந்துடும். ஒபே. அவன் வத்த குழம்பு வைக்க சொன்னால் நீ சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கிற. அவன் உனக்கு இன்னைக்கு கறி வாங்கி கொடுத்துட்டு சமைச்சு வைன்னு சொன்னால் அதை தூக்கி ஃப்ரீசரில் தூக்கி போட்டு வச்சுட்டு போயிடுற. என்ன நேற்று வச்ச குழம்பு இருக்கு, அது சாப்பிட்லாம், நாளைக்கு கறியை செஞ்சுக்கலாம். அதுக்கு எதுக்கு ஃப்ரீசரில் ஏற்றுவானே? அதை அப்பப்போ வாங்கி சாப்பிட்டு போகிறது. ஒபே ஒபே. இப்போ பாருங்க, கீழ்ப்படிஞ்சா அன்பு வரும், அன்பு வந்தா கீழ்ப்படுது. இதுக்கு ஏங்க கஷ்டப்படணும்? சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஏன் கஷ்டப்படணும்? இதுக்கு ஏன் கஷ்டப்படணும்? அவ்வளோதான். இப்போ எப்படி தான் வச்சுக்கிறோம்? இப்போ இருக்கிறது, நீ கீழ்ப்படி, நான் லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணு, நான் கீழ்ப்படிறேன். இது பேர் தான் டிமாண்டு. இதுக்கு முடிவே வராதுங்க, இதுக்கு முடிவே. வெனிஸ் நகரில் பேரின்பம்னு ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு பெரிய பால் வியாபாரி அவங்க வீட்டுக்காரு, ரொம்ப குடிகாரர். அவங்க ரசிக்கப்படாத காலத்தில் ஒரு தாய் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் குடிக்காத வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷங்க. குடிச்சிட்டானா அந்த அம்மாவுக்கு அடி உததான், அவ்வளோ அடி அடிப்பாங்க. பக்கத்தெருவில் தான் அந்த அம்மாவுடைய அண்ணன் தம்பிலாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு சு அப்படின்னு சொன்னால் பால்கார தூக்கிடுவாங்க. அதெல்லாம் கவலை பண்ணணும். ஒரு நாளும் அழுதுகிட்டு தான் அம்மா வீட்டு வாசப்படில் போய் நின்னது கிடையாது, நின்னதில்லை. ஒரு முறை ஒரு கோழியை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறார். குழம்பு வச்சு வை அப்படின்னு போயிட்டார். திரும்பி வராரு, அந்த அம்மா அப்போ தான் அரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பி வந்தது 5 நிமிஷத்தில் ஊதாங்குளை எடுத்து மண்டையில் ஒரே அடி. மண்டை பொழந்துருச்சு, ரத்தம் ஊற்றுது. இப்போ சீக்கிரம் குழம்பு வச்சு வை. என்னது? மண்டையில் அவங்க துணியெல்லாம் கட்டிட்டு அவருக்கு குழம்பெல்லாம் வச்சுட்டு நைட்டு பருமாறுறாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டார். காலையில் எழுந்திரிச்ச மனுஷன், ஏய் ஏண்டி உன் தலையில் இவ்வளோ பெரிய கட்டு?
அப்படின்னாராம். இல்லைப்பா, நைட்டு நீ கோவத்தில் அடிச்சிட்ட, எனக்கு புத்தியே இல்லடி, புத்தியே இல்லை. சரி வா, வண்டியில் உட்கார வச்சு சின்னாஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறார். அந்த அம்மாவே என்கிட்ட சொன்னது, நான் அன்னைக்கு எங்கள் அண்ணன் என் தம்பி அவங்கள்ட்ட போய் நின்று இருந்தேன்னா இன்னைக்கு கடவுள் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருக்க மாட்டார். அந்த நிலையிலும் என் கணவனுக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன், கடவுளை என்னை ஆசீர்வாதமாக வச்சார். அவர் போயிட்டார், இன்னைக்கு பேரின்பமாக தான் நிலைச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்ற, நல்லா கவனிச்சிங்க. பிரமாணன்றது கடினமானது அல்ல, லகுவானது மெதுவானது தான். நீங்கள் எப்படி அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறவங்களோ அதை வச்சு தான். உங்களுடைய சர்வாதிகாரம் ஒரு நாளும் ஜெயிக்காது, ஆனால் பிரமாணம் உங்களையே ஜெயிக்க வைக்கும். பிரைஸ் எல்லாம் நல்லா கவனிச்சு, ரொம்ப கேர்ஃபுல். திரும்பவும் சொல்கிறேன், அது குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு பெரிய எஜமானாலும் கூட இருங்க, நீங்கள் ஒரு மாஸ்டராக கூட இருங்க, உங்களுக்குன்னு பிரமாணம் இருக்கு. புரியுங்களா? நீங்கள் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும், வேதத்தின்படி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். நீங்கள் சர்வெண்ட்டாக கூட இருங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கணும். முக்கியம். நான் சொல்கிறேன், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, சுமக்கிறதுக்கு பாரம் உண்டு. அந்த பாரமான சுமையை தேவன் உங்கள் மேலே கடினமாய் வைக்கலை, அவருடைய கற்பனைகளை சுமக்கிறது தான் நமக்கு லகுவும் மெதுவானது. ஹல்லேலூயா. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இசையா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இசையா சொல்லுங்க. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே பிரமாணத்தின் வழியா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும்
துணை அவரே, என்னாலும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கஷ்டமா இருக்கா? சில விஷயம் வலிக்குதா? முடியலையா? கீழே இறக்கி வச்சிருங்க. கீழே இறக்கி வச்சிருங்க. அது தேவன் உங்கள் மேல் சுமத்தின சுமை இல்லை. நீங்கள் விரும்பியோ வேற மனிதர்களால் உங்கள் மேலே சுமத்தப்பட்ட சுமை. இறக்கி வச்சிருங்க. God says today the prophetic word. ஆண்டவர் உங்களோடு என்னோடும் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். சுமக்க முடியல, வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, பொய் சொல்லுது, வேதனைப்படுத்துது, இன்பமான நல்ல தூக்கம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு ஆரோக்கியம் இல்லை, கஷ்டமாக இருக்குது. இறக்கி கீழே வச்சுருங்க. அதையும் அவர் வாங்கிக்க ரெடி. அவர் வாங்கிக்க ரெடி சொல்லிட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் சுமத்தி விடுங்கள். எல்லாத்தையும் தூக்கி வச்சிருங்க. வேணாம் வேணாம், அவ்வளோ கஷ்டமாக நீங்கள் சுமக்கிறதுக்கு அவர் உங்கள் மேல் சுமத்துகிற கொடுகோல் தெய்வம் அல்ல. இறக்கி வைங்க, முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் காட் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த மெதுவான, அந்த லெக்குவான, அந்த அழகான கற்பனைகள், ஆழமான கற்பனைகள், வெள்ளியிலும் பொன்னிலும் பசு பொன்னிலும் தேனிலும் தேனிலும் விரும்பப்படத்தக்க அந்த கற்பனைகளை உங்கள் மேலே வச்சுக்கோங்க. எவ்வளோ அற்புதமாக நீங்கள் நடப்பீங்க பாருங்க. ஸ்விங் ஆங்குவீங்க பாருங்க. அது உங்களை கொடுமைப்படுத்துச்சு, உங்களை தனிமையை வாட்டுச்சு, உங்களை அழ வச்சிச்சு, உங்களை துன்பப்படுத்த வச்சிச்சு, உங்களை வேதனைப்படுத்த வச்சிச்சு, உங்களை தனிமையில் கொண்டு போய் உட்கார வச்சு போடா செத்து போனால் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படிலாம் உங்களை இருதயத்தை சொல்ல வச்சிச்சு. அதை விட்டு வெளியே வாங்க. அதை விட்டு வெளியே வாங்க. அது எந்த ஆசையாக இருக்கட்டும், எல்லா ஆசையுமே சுமைதான். ஆனால் தேவன் மேலே வைக்கிற ஆசை மட்டும்தான் சோகம். வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். ஆவியானவர் அழைக்கிறார். வெளியே வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாங்க வாங்க, என் மேலே வச்சிருங்க, உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன். என் நுகத்தை ஏற்றுக்க, உனக்கு லெக்குவாக இருக்கும், மெதுவாக இருக்கும், உன்னை அற்புதமாக நடத்தும், உன் வாழ்க்கையே ஆச்சரியமாக இருக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா நன்மைகளும் திரும்ப உனக்கு வரும். உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஸ்விங் பண்ணுவேன். நீ எழும்புவாய், நீ எழும்புவாய், எழும்புவாய். சீயோன் குமாரத்தியே, உன் தூசியை, உன் சாம்பலை உதறிவிட்டு எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு. உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு பக்கத்தில் தான் இருக்கிறார். உன்னை ஷைன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பக்கம். அந்த டஸ்ட்டை விட்டுட்டு எந்திரி, உன்னை ஷைன் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யெசையா, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஒருத்தர் உங்களுக்கு ஒன்று செய்யலைன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க பார்த்தீங்களா, அது நீங்களே விரும்பி ஏற்றுக்கிற சுமை. ஐயோ நான் அவங்களுக்கு இதை செய்யலையே நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதான் பிரமாணம். நீங்கள் ஒருத்தர் ஒன்று எதிர்பார்க்கிறது நீங்கள் சுமக்கிறதுக்கு விரும்புகிறீங்க. அந்த சுமை நம்மளால் முடியாது. ஆனால் அதையே நீங்கள் ஐயோ நம்ம அவங்களுக்கு இதை செய்யாமல் இருக்கிறோமே அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, அதான் பிரமாணம். அது உங்களை ஒரு நாளும் சாகடிக்காது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் பிரமாணத்தில் இருப்பேன். அதுதான் ஜெயம். ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே, இன்னும் வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே, இன்னொரு பிரைட்னஸை கொடுங்க ஆண்டவரே, இன்னொரு வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் பிள்ளை எப்படி இருக்குது? கவலைப்படாதீங்க. நீங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருங்க, பிள்ளைக்கு நல்ல ஒரு தாயாக இருங்க. அது போதும், அது போதும். என் பிள்ளை இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. பிள்ளைகளை நீங்கள் மாற்றணும்னு நினைக்காதீங்க. உங்கள் மாற்றம் பிள்ளைகளுக்குள்ளார மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கணவன் இப்படி இருக்கிறாரு, என் மனைவி இப்படி இருக்கிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் அந்த பிரமாணத்தில் நில்லுங்க, எல்லாமே தானாகவே மாறும். எல்லாம் தானாக மாறும், எல்லாம் தானாக மாறும். என் பெற்றோர் இருக்கிறாங்களே, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, நீங்கள் அந்த பிரமாணத்தில் இருங்க, எல்லாமே தானாகவே மாறும். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சுமக்கிற பாரங்கள் பாரமானது அல்ல, அது மெதுவும் லகுவமானது. அதனால நித்திய ஜீவன் உண்டு, அதனால உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. யோசிச்சு பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆமாம் இளைப்படைந்தவர்களாம். அதுக்கு பேர் வார்த்தை வருத்தப்பட்டு இளைப்படைந்தவர்களாம். வருத்தப்பட்டு
இளைப்படைந்தவர். பாருங்க, நான் சுமக்கிற சில சுமை எனக்கு இழப்பை தான் கொண்டு வருது, ஆனால் தேவன் கொடுத்த பிரமாணத்தின் சுமை எனக்கு இளைப்பாறுதலையே கொண்டு வருது. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, தகப்பனே, அப்படியே எங்களை நடத்துங்க அப்பா, எங்களை நடத்துங்க. உடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடத்துங்க, உங்களுடைய வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் நடத்துங்க, எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க, பலப்படுத்துங்க, 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 பலப்படுத்துங்க. எங்கள் பிள்ளைகள் இந்த இடத்துல ஃபில் ஆகி போகட்டும், ஃபில் ஆகி போகட்டும். உங்களுடைய வசனத்தினுடைய ஃபில்லிங், உங்களுடைய ஸ்பிரிட்டோடைய ஃபில்லிங்கில் போகட்டும். இது மாறுமா? மாறும், தானாக மாறும், எல்லாம் தானாக மாறும். நீங்கள் அந்த ட்ராக்கில் போயிட்டே இருங்க. ஆமாம், நீங்கள் ஒரு ரேக் போட்டுக்கிட்டு இருக்காமல் நீங்கள் ட்ராக்கில் போயிட்டே இருங்க. நீங்கள் ஒரு சப்வே போடாமல் நீங்கள் பாட்டு ட்ராக்கில் போயிட்டே இருங்க. அந்த ட்ராக்கை ஆண்டவர் அற்புதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நடத்துங்கப்பா, நடத்துங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தின்படி இன்னும் எங்களுக்கு வெளிச்சம் தாங்க, இன்னும் ஓட எங்களுக்கு பலன் தாங்க. அப்பா, தாவீது சொல்கிறான், உங்களுடைய கற்பனைகள் வழியாக நான் ஓடுகிறேன்றான். அப்பா, எவ்வளோ அற்புதமான மனுஷனாக வாழ்ந்திருக்கான்ப்பா. எங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, உதவி செய்யுங்க. உங்கள் ஹெல்ப் இல்லாமல் எங்களால் இதில் மூவ் ஆக முடியாது. உதவி செய்யுங்க. சில நேரத்தில் எங்களால் கீழ்ப்படிய முடியல அவங்க செய்கிற சில காரியங்களுக்கு. ஆனால் அந்த 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 ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. அந்த ஆவியானவர், நேசிக்க முடியல, அந்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. அது போதும்பா. ஹானர் பண்ண முடியல, அந்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்கப்பா. சப்மிட் பண்ண முடியல, அந்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தூய ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you, God bless you.